வண்டிக்காக சேர்த்து வச்ச காசு இதுதான். ஸோ இதில் தான் நம்ம வண்டியோட பணம் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்களும் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. நம்ம கஷ்டத்தை நம்ம உழைப்பை தான் நம்ம பார்க்கணும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து கொஞ்சம் தனியாக சேவிங்ஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். நம்ம வண்டியானது மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் ரைடர். எல்லோரும் எப்படி இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னு நம்புகிறேன். ஒரு பொருள் நம்ம வாங்கணும், ஆசைப்பட்டு வாங்கணும்னா அதுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு அந்த அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா. ஸோ இப்போ டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 6 மணி ஆகுது. 6 மணி. ஆமாம், இந்த நேரத்துக்கு ஏன் வ்ளாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ எனக்கு அப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆசைனா வண்டி வாங்கணுன்ட்டு. ஸோ 2018 வந்து நம்ம R15 V3 பார்த்தோம். ஸோ அப்போதில் அந்த வண்டி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் ஆசைப்பட்டேன் அந்த மாதிரி வண்டி வாங்கணுன்ட்டு. அண்டு 2018 ஆசைப்பட்டு சில வருஷம் அப்படியே அந்த வண்டி பார்த்து எங்கே பார்த்தாலும் அந்த வண்டி இப்போ அந்த வண்டி வருதுன்னா கரெக்டாக டக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஃப்ரண்ட் அந்த லைட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு தான் நான் அந்த V3 போது பாடுறா என் கூட இருக்கிற எல்லார்ட்டையும் அதான் சொல்லுவேன், வாங்கலாம் அந்த வண்டி தாண்டா நான் வாங்குவேன் அப்படின்ட்டு. அண்ட் இப்போது சில வருஷங்கள் இப்போது அதுக்கப்புறம் வந்து அந்த வண்டி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சில வருஷம். அதுக்கப்புறம் இப்போ வண்டி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் இருக்கிறேன். ஸோ அந்த ஆசை பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. 2018 அண்ட் இப்போ வந்து 2025. அண்ட் நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கணும்னா ஸோ அதுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் நம்ம வீட்டிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடன் பிரச்சனைலாம் இருந்துச்சுங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ நமக்கான என்னவோ நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ சேர்த்து வச்சுருந்தோம். ஸோ அந்த காசு இப்போ எடுக்க போகிறோம். அண்ட் அந்த எடுக்கிற வீடு தான் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் நம்ம பைக் வாங்குறதெல்லாம் அப்டேட் வரும். ஸோ அது மறக்காமல் நம்ம சேனலுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ என்னன்னு தெரிலங்க, நான் வ்ளாக் பண்ணும்போது நல்லா வாய்ஸ் வரணுன்னு தான் நானும் பார்க்குறேன். எங்கேருந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. பார்க்கலாம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் அந்த வாய்ஸை வெளியே வர வைக்கிறேன். நம்ம ஷோரூம் கால் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ அந்த ஸ்டாக்கெல்லாம் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ ஒரு வண்டி இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வண்டி கிடைக்குமா இல்லையான்னு கூட ஒரு டவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பாதி வந்து அந்த வண்டி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வாங்கணும் தான் இருந்தால். அண்ட் இப்போ அந்த வண்டி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுலேருந்து எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. சரிங்க, அந்த காசு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வண்டிக்காக சேர்த்து வச்ச காசு இதுதான். ஸோ இதில் தான் நம்ம வண்டியோட பணம் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அண்ட் இப்போ இந்த எவ்வளோ சேர்ந்துருக்கும் கூட எனக்கு தெரியல. ஆசை பார்த்தீங்களா, அது எப்படியோ போய் எப்படியோ ஆகுது. 2018 ஆசைப்பட்டேன். இப்போ 2025 ஜனவரி தான் பிளான் பண்ணியிருந்தேன் வண்டி எடுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த வண்டி கிடைக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துச்சு. என்ன ஆனாலும் சரி பரவாயில்ல, வண்டி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இப்போது இந்த ஜூன் மாதம் பார்க்கலாங்க. இப்போ இந்த காசு எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. பிளாஸ்டிக் வண்டி. ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணி தான் எடுக்கணும். இருங்க, கட் பண்ணிட்டு நான் என்ன சொல்லிட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. நம்ம கஷ்டத்தை நம்ம உழைப்பை தான் நம்ம பார்க்கணும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து கொஞ்சம் தனியாக சேவிங்ஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து தனியாக சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அதுதான் இப்போ எனக்கு யூஸ் ஆக போகுது. அண்ட் இதில் எவ்வளோ இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. சப்போஸ் நீங்களும் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இதுக்கான என்ன முயற்சியோ அது நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ ஒருத்தர் நம்பி நம்ம எப்பயுமே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம முயற்சியில் தான் நம்ம இருக்கணும். சாரி சொல்லிக்கலாம், இந்த சேர்த்து வச்ச இதுக்கு சாரி. இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுங்க. இதெல்லாம் சின்ன சேவிங்ஸ் பண்ணோம். ஸோ அந்த சின்ன சேவிங் பண்ண காசு தான் இப்போ நமக்கு அந்த என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இப்போ வந்து எனக்கு யூஸ் ஆகுது இந்த காசு.
இப்போ இந்த காசு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எண்ணி பார்க்கணும். எண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மிச்சம் மீதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம் காசு. கடைசியாக இந்த உண்டியில் இந்த பணத்தை நம்ம எடுத்துட்டோம். அண்ட் இந்த பணத்தை வந்து நம்ம எண்ணணும். எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் இப்பயும் நான் தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பொருளை ஆசைப்படுறீங்கன்னா அது நமக்கான சின்ன சின்னதாக சேவிங் நம்ம சேர்த்து வச்சா அது நமக்கு எப்போயாவது யூஸ் ஆகும். அந்த சேவிங்ஸ் தான் இப்போ எனக்கு யூஸ் ஆகிருக்கு. அண்ட் இருங்க, இந்த எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, அதை எண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டோட்டலாக 31,700 ரூபாய் சேர்த்து வச்சுருக்கோம். காசு வந்து தனியாக ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன சொல்லிட்டு அதுவும் கணக்கு பார்த்துட்டு நான் உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் இந்த நம்ம சின்ன சின்னதாக சேவிங்ஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த காசு தான் இப்போ எனக்கு உதவியாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் நீங்களும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வருஷமோ இல்லை ரொம்ப நாளோ ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கான சேவிங்ஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சால் அதுக்கு தனியாக எடுத்து வச்சா தான் உங்களால் அது வாங்க முடியும். அண்ட் இப்போ என்னால் வாங்க முடியும் அப்படின்னா ஸோ நான் சேர்த்து வச்ச சேவிங்ஸ் தான் இதெல்லாம். அண்ட் நீங்களும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுமோ அது ஏதாவது இருந்தீங்கன்னா ஸோ என்னோடய வாழ்த்துக்கள். எனக்கு யாரும் சொல்லலைங்க. ஸோ பரவாயில்ல, இது வரைக்கும் யாரும் சொல்லாமல் இருந்தாங்க. இனிமேல் எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் வண்டி வாங்காத முன்னாடி வந்து இதெல்லாம் உன்னால் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், வண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னாக்கா. ஸோ அவங்கள பற்றி நான் வந்து எதுவும் தப்பாலாம் சொல்ல வரல. அண்ட் உங்களால் இந்த மாதிரி இது பண்ணிக்காதீங்க. அண்ட் உன்னால் முடியும்டா அப்படின்னு கூட ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க. ஸோ உங்கள் மனசார நீங்கள் சொல்கிறீங்க இல்லையோ உங்கள் வாயால் நீங்கள் எதுவும் சொல்லி விடுங்க. அண்ட் இந்த வாங்க முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த வழி என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும். எனக்கும் சொன்னாங்க, ஸோ இந்த வண்டியெல்லாம் உன்னால் வாங்க முடியாதுன்ட்டு. பார்க்கல இருங்க. இப்போ வந்து நம்ம ஷோரூமில் இருக்கோம். ஸோ ஷோரூமில் வந்து இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன, இஎம்ஐ போட்டால் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் தான் கேட்டுனுக்குறோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லினுக்குறாங்க. ஸோ இருங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வண்டியோட ரேட் பார்த்தோன்னா 2,09,360 ரூபா இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம லோன் ப்ராசஸ், இஎம்ஐ அதெல்லாம் பார்க்கணும். ஸோ இருங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் வண்டி ஃபைனலாக இப்போ நம்ம முன்பணம் கட்டியிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம வந்து நம்ம வண்டியை பார்க்க போயின்னுக்குறோம். பல வருஷ கனவுங்க. இருங்க பார்க்கலாம், வண்டி எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே இருப்பாருங்க. நம்ம வண்டியானது வண்டியெல்லாம் புக் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபைனலாக நம்ம வண்டி வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்ம R15. ஸோ அண்ட் இந்த R15 என்னோட 8 வருஷ கனவு. ஸோ இப்போ இது நிறைவேற போகுது அப்படின்றதும் என்னால் நம்ப முடியல. பட் இருந்தாலும் என்ன பேசுன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் இப்போ நம்ம வந்து வண்டியோட முன்பணம் கட்டிட்டு அண்ட் நம்ம வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த உங்களோட ட்ரீம் பைக் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இப்போ லோனுக்கான ப்ராசஸ் வந்து போயின்னு இருக்கேன். அண்ட் இந்த லோனோட ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வண்டி டெலிவரி தான். அண்ட் இந்த அமௌண்ட்டெல்லாம் கட்டிடும். அண்ட் அமௌண்ட்டெல்லாம் கட்டி முடிச்சது ஏன்னா இங்கே வாய்ஸ் பண்ணலன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அந்த இடத்துல என்னால் பேசவே முடியல. ஸோ அதனால நான் இந்த மாதிரி வாய்ஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நம்ம வந்து நெட் கேஷ் எல்லாம் தரல. இது வந்து டியூவில் தான் எடுத்துருக்குறோம் வண்டியை. பார்க்கலாங்க. ஸோ நம்ம எவ்வளோ வருஷமாக கனவு கண்ணோம். சூப்பராக வருஷ கனவு இப்போ நிறைவேற போகுது அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த வண்டி எடுத்ததும் நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து தர்கா போகணும். ஸோ தர்கா போயிட்டு வந்து அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டி அந்த இடத்துல அந்த வீடியோவில் நமக்கு அப்போ எப்படி தோணுமோ ஸோ தெரியாது, பார்க்கலாம். ஆனால் முக்கியமாக அந்த நான் எங்கே அந்த பைக்கர்ஸை பார்த்தோமோ அந்த இடத்துல அந்த வண்டி நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கேன். பார்க்கலாம் இருங்க. நம்ம வண்டி டெலிவரி முடிஞ்சதும் அண்ட் அந்த இடத்துல நின்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அது பாருங்கள், அந்த கனவு நிறைவேற போகுது அப்படின்னா அது எவ்வளோ ஒரு இதாக இருக்குது. தூக்கம் கூட வரமாட்டேங்குது. காசெல்லாம் கட்டிட்டோம்.
அண்டு டெலிவரி ஆகும்போது எப்படி என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியலை, பார்க்கலாம். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டது நிறைவேற போகுது அப்படின்னா அண்ட் அந்த நேரத்தில் அந்த நிலைமையில் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படி என்னன்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த ட்ரீம் நிறைவேற போகுது அண்டு அந்த வண்டியெல்லாம் வாங்க முடியாது, பார்க்க தான் முடியும், ஆசை தான் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் வார்த்தைகள் கேட்டேன். பட் அந்த ட்ரீமை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அண்ட் அந்த வார்த்தைலாம் இப்போ நம்ம நினச்சோன்னா அன்றைக்கி சொல்லும்போது நம்மகிட்ட இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் முயற்சி இருந்துச்சு நம்மக்கிட்ட. சரியா, இதுதான் இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் அவங்க பேசின விதத்தில் வாங்க முடியாது, ஆசை தான் படணும் அப்படின்ட்டுலாம் பேசியிருந்தாங்க. பட் அதெல்லாம் நான் வந்து கண்டுக்க கூட இல்லைங்க. ஸோ பரவாயில்ல, அவங்களால முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு என்னோடய முயற்சியை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா இப்போ வண்டி எடுக்க போகிறோம். அண்ட் இந்த வண்டி எடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து அவங்களையும் காயப்படுத்துக்காக நான் சொல்ல வரல. அண்டு இந்த மாதிரி பேசக்கூடாதுனால நான் இந்த மாதிரி பேசுகிறேன். ஒருத்தர்கிட்ட எப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தர் வந்து ஆசைப்பட்டதை அந்த ஆசைப்பட்டிருக்கிறத ஒருத்தர் வந்து குத்தி காமிச்செல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். அவங்களோட ஆசை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ சொல்கிறவங்களாம் என்ன சொல்லிட்டு போயிடுவாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய ட்ரீமெல்லாம் இருக்குது. அண்ட் ஒன்று ஒன்றா இனிமேல் தான் அச்சீவ் பண்ணணும், பார்க்கலாம். அண்ட் நம்ம ஆசைப்பட்டது பல வருஷம் விட்டு இப்போது நமக்கு கிடைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதுவும் இல்லாமல் நம்மளோட முயற்சியும் அண்ட் அந்த விடாமுயற்சியும், ஒரு விஷயம் நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ஒரு விஷயம் நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா ஸோ அதிலே தான் இருக்கணும். அண்ட் நம்ம மைண்ட் வந்து மாறினாலாம் இருக்கக்கூடாது. அண்ட் நம்ம மைண்ட் மாறாதனால தான் இப்போ பாருங்கள், இந்த எனக்கு பிடிச்ச விஷயத்த இப்போ நம்ம வந்து எப்படி சொல்லுன்னு தெரில, ஒரு வெற்றி அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அண்ட் இன்னும் நிறைய பிளான்லாம் இருக்குது, நான் போக போக நான் சொல்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு கனவு என்னன்னா, ஸோ இந்த மாதிரி பைக் எடுக்குங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம முயற்சி எடுக்கணும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அண்ட் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வரும். அண்ட் இப்போ வண்டி கூட பார்த்தோன்னா நெட் கேஷ் எல்லாம் எடுக்கலை, அண்டு இஎம்ஐ தான். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டோம், அண்ட் அதுக்கான பலன் தான் எதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு வண்டி வந்து எடுக்கணும். நம்ம வண்டி டெலிவரி எடுக்கும்போது பாருங்கள், நம்ம சேனல் பசங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்களும் இப்போ நீங்கள் ஒரு ட்ரீமில் இருக்கீங்கன்னா ஸோ அந்த மைண்ட் செட்லேயே இருங்க. அண்ட் நம்ம மைண்ட் செட் மாறிச்சுன்னா ஸோ நம்மளால் எந்த ஒரு பிளானும் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது. அண்ட் இப்போ நம்ம பிளான் இப்போ சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோடய ட்ரீம். ஸோ நம்ம ஒரே விஷயத்தில் நம்ம இருந்தால் தான் அதை வந்து நிறைவேற முடியும். ஓகே, ஸோ இது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் நமக்கு பிடிச்ச விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் நான் வந்து என்ன உதாரணமாக எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போது நம்ம வண்டி வந்து 2018 தான் அந்த வண்டியை பார்த்தோம். அப்போ வந்து ஏஜ் அவ்வளோ டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. 2018 தான் அந்த வண்டியை பார்த்தோம். அதுக்கப்புறம் போக அந்த வண்டி மேலே இருக்க அப்படியே அந்த ஆசை வந்துச்சு. இல்லை, இந்த வண்டி எதாவது பண்ணி எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி முடிவு பண்ணேன். ஸோ அதுக்கான சின்ன அந்த சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த காசு தான் எடுத்து இப்போ நம்ம அட்வான்ஸாக கட்டிட்டோம். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ட்ரீம் இருக்குது அப்படின்னா ஸோ பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கான பிளான் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நிறைவேறும். அண்ட் அதுக்கான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஓகேங்க, பார்க்கலாம். நம்ம வண்டி டெலிவரி எடுக்கணும், இன்னும் நிறைய வேலைலாம் இருக்குது. சரி, ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.